இந்த கம்பெனி வந்து முழுக்க முழுக்க ரெட்ஜைன்ங்கிற பினாமி கம்பெனி தான். இது ஒன்றும் பெருசாக வந்து புதுசாக ஒன்று இதெல்லாம் ஹார்ட் பண்ணல. இவங்க பணத்தை சேஃப்டி பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணுறானுங்க. 6 மாதத்தில் ஆட்சி உட்கார்ந்த உடனே பிடிஆர் பல்கலைக்கழகத்தில் சொன்னா தெரியுங்களா, 30,000 கோடி அடிச்சிட்டானுங்க இந்த 6 மாதத்துலன்னா. 4 ஆண்டு முடிஞ்சு 5 ஆண்டு துவங்கிடுச்சிங்க. இப்போ எத்தனாயிரம் கோடி இவனுக்கு சம்பாரிச்சிருப்பானுங்க மட்டும் யோசிச்சு பாருங்க. மக்களுடைய வரி பணத்தை வாங்கி இவனுங்க கூத்தடிக்கிறதுக்கு கும்மால் அடிக்கிறதுக்கு இந்த நடிகையோட சுத்துறதுக்குமா வந்து இந்த 4 ஆண்டு ஆட்சி சாதனை. இதுதான் திராவிட ஆட்சியின் சாதனை. அரசியல்வாதி கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் அயோக்கியதனம் பண்ணாவோட பரவாயில்ல. இந்த மாமா பசங்க கிட்ட இந்த ஆட்சியை கொடுத்துட்டு நம்ம 4 வருஷமா நாரிட்டு இருக்கோமே, இதை விட அசிங்கம் எதாவது இருக்கா நமக்கு? ஏங்க ஈடியும் இவங்களும் வந்து இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்கன்னா ஒரிஜினலாகவே இவங்களை கைது பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறான்னா நிச்சயமாக வந்து இவங்க ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். தமிழ்நாடு இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை நம்ம பார்க்கவே இல்லைங்க. இப்போ கூட சொல்கிறேன், இந்த ஆட்சி மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த 4 ஆண்டு நாட்கள் நடக்கக்கூடிய நாசகரமான ஆட்சி நடந்துட்டு இருக்க மாதிரி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இதை விட விபரீதமான சம்பவங்களை தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த சில்லற பசங்கிட்ட ஆட்சியை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இவனுங்க வந்து இந்த பேன் இண்டியா மாமா பசங்க மாதிரி ஆயிட்டாங்க. அதான் உண்மை. கலைஞர் இறந்ததுக்கு பிறகு தான் திமுக குடும்பம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு. அப்போ அந்த அதிகாரத்தை யார்கிட்ட வருது? ஸ்டாலின்கிட்ட வருது. ஸ்டாலினுக்கு ஏற்கனவே கலைஞர் இருக்கும்போது ஏன் ஸ்டாலின்கிட்ட பொறுப்பே கொடுக்காம வச்சிருந்தாருன்னா அந்த பீஸ் டம்மி பீஸு. திருட்டுத்தனம் மட்டத்தில் திராவிட இயக்கத்தில் மாதிரி ஒருத்தனை எவனுமே பண்ண முடியாது திமுக மாதிரி. ஏன்னா விஞ்ஞான ரீதியாக வந்து திருடக்கூடியவங்க. உதயநிதி தம்பிக்கு ஒன்றும் தெரியாது, ஜாலியாக தான் சொன்ன. அரசியலே வந்து இழுத்து பிடிச்சி கூட்டு வந்து உட்கார வச்சு சேரில் உட்காடுறான்னா எப்படிங்க அவருக்கு தெரியும்? மக்களை பற்றி ஏதாவது சிந்திச்சுருந்தாங்கன்னா தெரியும். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் மற்றும் விசில் ப்ளோயர் திரு வாராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இடி ரைடு வந்து டாஸ்மாக் இது நடப்பில் விஷாகன் அவர்கள் மேலே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்தது. அப்படியே படிப்படியாக டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கர் அப்படின்ற பேர் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ அவர் எடுத்த முதல் படத்தை வந்து ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு எடுக்கிறாரு. எப்படி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் பராசக்தின்ற படம் அதுக்கு எப்படி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்த சிம்பு அவர்களோட படம் எப்படி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது, ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு ஒரு புது ப்ரொடியூசருக்கு எப்படி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த டான் பிக்சர்ஸ் ஒன்றும் பெரிய புதுசாக ஒன்றும் பேசக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா ரெட்ஜன் மூவிஸுடைய இன்னொரு பினாமி கம்பெனி தான் இது. இப்போ ஆல்ரெடி ரெட்ஜன் மூவிஸ்னால் என்ன இருக்குது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மிக தெளிவாக தெரியும். எப்போவுமே இவங்கள நோட்டம் விட்டுட்டே இருக்கிறாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ஏதாவது சிக்குவாங்களான்னு பார்த்துட்ருக்காங்க. அந்த சூழ்நிலையில் வந்து இப்படி இல்லீகலாக சம்பாதிக்கக்கூடிய சில பணங்களை எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கும்போது நமக்கு எப்போவுமே திமுகவில் என்னென்னு கேட்டிங்கன்னா நேரடியாக எந்த ஒரு விஷயமும் நடக்காது. எப்போவுமே பினாமி வந்து ரொம்ப இப்போ இல்லை, எல்லா காலகட்டத்துலேயும். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து இருந்த காலகட்டத்தில் அவர் சில இடங்களில் ஒரு 6-7 டீம் வச்சுருந்தார். அதுவும் வெளியிலலாம் கிடையாது, ஃபேமிலிக்குள்ளே தான். டெல்லியில் பார்த்திங்கன்னா வந்து முரசொலி மாறன், அங்கே ஒருவர் வந்து ஒரு செக்டர் வச்சுருப்பார். பெங்களூரில் பார்த்திங்கன்னா நம்ம செல்வி அவங்க, மதுரை எடுத்திங்கன்னா அழகிரி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கனிமொழி. எல்லாருக்கும் ஒரு கோட்டா, எவ்வளோ பணம் வருதோ ஷேர் போகணும். சாதாரணமாகவே கலைஞர் இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அவருக்கு வரக்கூடிய சால்வையிலேருந்து எடுத்திங்கனாவே வந்து உங்களுக்கு சின்ன விஷயமே சால்வை. ஒரு 500 ரூபா சால்வையில் ஆரம்பித்து 5000 ரூபா சால்வை வரையும் 50,000 ரூபா சால்வையாக இருந்தாலும் ஒரு மீட்டிங் போயிட்டு வந்து அவர் வந்து ஒரு 101 சால்வை வந்துச்சுன்னா 100 சால்வையை 2ஆக பிரிச்சுருவார். 50-50ஆக பிரிச்சுட்டு அந்த ஒரு சால்வை வந்துச்சுன்னா அதை பாதியாக கட் பண்ணி 2 பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துடக்கூடிய அளவுக்கு தான் வந்து ரொம்ப திறமையாக கையாண்டவர் தான் கலைஞர் அவர்கள். அதுவும் யாருக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் 2-3 கம்பெனியில் இவங்க ஷேர் ஹோல்டர், அதை துணி கடைகளில். அதேமாதிரி மதுரையில் பார்த்திங்கன்னா அழகிரி காந்தி சில்க்ஸ்னு வச்சுருப்பார். அந்த இதெல்லாம் பாவம் இவங்க சாப்பாட்டுக்கெலாம் வழி இல்லாமல் இவங்களுக்கு தொழிலுக்கு எதுவுமே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை. இதுதான் சோறு போட்டுச்சு இவங்களுக்குலாம். சென்னையில் பார்த்திங்கன்னா ராஜாத்தி அம்மாவுடைய வந்து ராயல் ஃபர்னிச்சர்னு வச்சுருப்பாங்க, இந்த டிடிகே ரோட்டில் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கலைஞருக்கு பீரியடில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற சூழ்நிலையில். ஏன்னா கலைஞருக்கு அப்புறம் இந்த படங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தானே கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு தானே அவங்களாம். அப்படி சம்பாரித்த விஷயங்களில் வருமானத்துக்கு எதுவும் வழி இல்லாமல் ராயல் ஃபர்னிச்சரு, காந்தி சில்க்ஸு மதுரையில் இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில்
திடீர்னு பார்த்தீங்கன்னா சரி இந்த இதெல்லாம் பெருசாக இந்த இல்லீகலாக சம்பாதிக்கிற காசெல்லாம் வேறு இடத்துல கொண்டு வரணும் வந்து அந்த சினிமா கம்பெனியை முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. அதுதான் ரெட்ஜன் மூவிஸ். அந்த ரெட்ஜன் மூவிஸ்க்கு வந்து பணம் கொடுக்கப்பட்டதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சில மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே தொகையை கொடுத்து இந்த கம்பெனியை ஒரு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முயற்சி பண்ணதில் அப்போ தான் ரித்தீஷ்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் வந்து ஒரு 10 கோடி ரூபா பணம் கொடுத்தாரு. அவர் 10 கோடி ரூபா கொடுத்தோடனே இவர் உடனே அழகிரிக்கு கோவம் வந்துடுச்சு. என்னடா இது 10 கோடி ரூபா என் தம்பி கம்பெனி கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு கம்பெனி ஓப்பன் கொடுறான்னு சொல்லி திருப்பி அவர் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அவருக்கு ஒரு 10 கோடி ரூபா கொடுக்க வச்சு கதையை வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது தான். அதுதான் வந்து ஏன்னா சினிமாவில் தான் உங்களுக்கு வெளியில் இப்போ இந்த இந்த கம்பெனி மல்டிபிளெக்ஸ் கம்பெனிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கரெக்டாக கணக்கில் வந்துடும், அக்கௌண்டபிளில் கொடுத்துருவாங்க. இந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய தேட்டர் கிராமப்புற பகுதியில் நகரப்புற பகுதியில் இருக்கக்கூடிய தேட்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கேஷ் ட்ரான்சாக்ஷன். ஸோ இந்த வரக்கூடிய இந்த இல்லீகல் காசெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா வருதுன்னா அதில் வந்து 10 லட்ச ரூபா வந்த மாதிரி ஒரு கணக்கு காட்டுவாங்க. ஏன்னா கலைஞர் எழுதின படங்கள் பாதி படம் பார்த்தீங்கன்னா கூட தெரியுமா உங்களுக்கு தான், கதை வசனம் எழுதுனதெல்லாம் ஓடாத படம் தான். பராசக்தின்னு அந்த பராசக்தியோட முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்க பராசக்தி கிடையாது. அப்படி அந்த கம்பெனிகள் துவக்கப்பட்ட காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க இது அப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது தான் ஒரு பினாமி கம்பெனி நமக்கு தேவைப்படுது. ஏன் அந்த பினாமி கம்பெனி தேவைப்படுதுன்னு கேட்டால் தம்பி உதயநிதி வந்து ஒரு விளையாட்டு பிள்ளை. அவர் வந்து ஜாலியாக இப்படி ட்ராவல் பண்ணியிருந்த ஒரு ஆள். எனக்கு தெரிஞ்சே நான் வந்து நிறைய பப்பில் பார்த்துருக்கேன் அந்த காலகட்டத்தில். 2016 2017 அவர் மதுரை அழகிரி பையன் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பார்க்கு ஹோட்டலு இந்த மாதிரி சில ஹோட்டலில் தான் இவங்க நட்சத்திர விடுதியில் தான் நைட்டு 11 மணிக்கு மேலே தான் இவங்க வந்து இவங்களுடைய ஆட்டங்களே இருக்கும். அப்படி விளையாட்டுத்தனமாக அரசியல் பண்ணியிருந்த காலகட்டத்தில் கலைஞர் இறந்ததுக்கு பிறகு தான் திமுக குடும்பம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த அதிகாரத்தை யார்கிட்ட வருது? ஸ்டாலின்கிட்ட வருது. ஸ்டாலினுக்கு ஏற்கனவே கலைஞர் இருக்கும்போது ஏன் ஸ்டாலின்கிட்ட பொறுப்பே கொடுக்காமல் வச்சுருந்தாருன்னா அந்த பீஸ் டம்மி பீஸு அப்படின்னு பல பேருக்கு அவருக்கே தெரிஞ்சு தான் வந்து அது கொடுக்காமே வச்சுருந்தார். இல்லைன்னா அந்த காலகட்டத்திலேயே அவர் உடல்நிலை வந்து ரொம்ப மோசமான காலகட்டத்திலேயே அந்த நிர்வாகத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவருக்கு தெரியும் இது பாவம் தம்பி வந்து செட் ஆக மாட்டார் அப்படின்னு நினச்சி தான் அவர் கொடுக்காம விட்டாங்க. கலைஞர் இறப்புக்கு பிறகு இந்த மாவட்ட செயலர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முதலமைச்சர் கோஷம் போட்டு, ஏன்னா இது ஒரு கம்பெனி தான், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தானே, இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் எல்லாமே ஒரு ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ், அவ்வளோதான், ஒரு ஸ்டாஃபாக தான் வேலை செஞ்சுருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட கம்பெனியில் புதுசாக என்னடா இது இங்கே பார்த்தாலும் வந்து படம் எடுக்கிறோம். அப்போ இந்த கள்ளப்பணங்களுக்காகவே வந்து ஒரு நடிகர் கூட்டம் வந்து சுற்றிகிட்டே இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நடிகர்களில் விஜய்லேருந்து அஜித்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2 கம்பெனிலையும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, தெரியும் உங்களுக்கு. அப்படி சம்பாரித்து அந்த பணங்கள் எல்லாத்தையும் பிளாக்ல இருக்க பணங்கள்லாம், ஏன்னா அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய வருமானங்கள், இல்லீகலாக வரக்கூடிய வருமானங்கள்லாம் இப்படி தான் சினிமா கம்பெனியில் தான் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இது மத்திய அரசுக்கு பல இடங்களில் பல தொந்தரவாக இருக்கும். நம்ம பண்ணுற தப்பான வேலையில் ஈஸியாக பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்றதுனால ஒரு பினாமி கம்பெனி தேவைப்படுறது இந்த ஆகாஷ் பாஸ்கரை கூப்பிட்டு வராங்க. சார், இவ்வளோ பேர் இருக்கும்போது ஆகாஷ் பாஸ்கரோட செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அவருடைய மனைவி தற்போது திருமணத்துக்கு பிறகு அவர் வந்து கருணாநிதியோடைய குடும்பத்தோட ஒரு லிங்க் வருது. அதுக்கு முன்னாடியே வந்து டான் பிக்சர்ஸ் அப்படின்றது அவங்க நிறுவியிருக்காங்க. அப்படி 2024 கொண்டு வராங்க கம்பெனியே. 2024 தான் கம்பெனியை கொண்டு வராங்க. அந்த 2024 கொண்டு வந்து அந்த பாஸ்கர் யாருன்னு உலகத்துக்கு தெரியாது. அவர் ஏதோ ஒரு பாவம் ஒரு சில்லறை கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்த ஆள் அவங்க அப்பா. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன நகைக்கடைகள், பொட்டி கடை மாதிரி ஒரு வச்சு நடத்திட்டு அப்படி ஒரு தொழில் நடத்திட்டு இருந்தாங்க. அவனுக்கு தான் சொன்னேன்யா, ஒரு கரெக்டான இடத்துல முத்து அவருடைய கலைஞரோட முதல் மனைவி பத்மாவதி அம்மையார் அவங்களுடைய தொடர்பு எடுத்து அதில் அந்த பிள்ளைக்கு முத்துடைய பேத்தி தேன்மொழின்னு ஒரு அந்த அம்மா, அந்த திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தில் ஒரு முதலமைச்சர்லாம் கலந்துருப்பான். அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, குடும்ப உறவுகள்னாவே எப்பவுமே வந்து பாசம் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய குடும்பம் எதுன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் குடும்பம். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், எப்படி பாசமாக இருக்கணும், உணர்வோடு இருக்கணும், ஒரு பிள்ளைகளை எப்படி அரவணைச்சு கொண்டு போகணும் அப்படின்னா அது கலைஞர் குடும்பம் ஒருத்தர் தான் உதாரணமாக நம்ம கருத முடியும் தமிழ்நாட்டில். அப்படி ஒரு பாச பிணைப்பு எப்போவுமே அந்த ரத்த சொந்தங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள். நீங்கள் அவங்க வீட்டில் வெளியில் பெண் கொடுக்குறதே பெரிய, பெண் கொடுத்து பெண் எடுப்பது, பிள்ளை கொடுத்து பிள்ளை எடுப்பதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். கலைஞர் காலத்தில் வந்து யார் எங்கே வசதியாக இருப்பான், ஆனால் சொல்லுவார் கலைஞர், நான் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இந்த பிள்ளை எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிராமண சமுதாயத்தில் சமாதம் வச்சுருப்பார். இப்போ காவேரியெலாம் இருக்காங்க இல்லையா, அந்த கேடி பிரதர்ஸ் இருக்காங்க இல்லை, இந்த
இவர் நம்ம சன் டிவி பிக்சர்ஸ் கல்லணை மறந்த கேடி பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய குடும்பத்துலேயும் அது பிராமண சமுதாயத்தோட தொடர்பு இருப்பார். எப்போவுமே கலைஞர் ரொம்ப தெளிவானவர். எல்லா சமுதாயத்துலேயுமே நான் பிள்ளை எடுத்திருக்கேன், பிள்ளையை கொடுத்துருக்குறேன்னு சொல்லி அந்த குடும்ப பாச உணர்வை கரெக்டாக அரவணைச்சு வச்சுருப்பார். பல கோடி ரூபாயில் இவங்க சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் எப்படி சேஃப்டியாக இவங்களை கொண்டு வரணும். ஏன்னா இவர் கலைஞர் எப்போவுமே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தார் அந்த காலகட்டத்தில். இப்போ பெங்களூர்னால் வச்சுங்களேன், பெங்களூரில் செல்வி மூத்த மகள், அந்த அம்மா வந்து ஒரு பிரான்ச் வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய வசூல் பண்ணுறது அதெல்லாம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் டெல்லியில் செக்டார்லேருந்து சில தொழிலதிபர்கள் வந்தாங்கன்னா முரசொலி மாறன் அவங்க ஒரு செக்டார் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் மதுரையில் அண்ணன் அழகிரி அவங்க ஒரு பிரான்ச்சு. பத்தாவதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக சொல்கிறக்கூடிய கனிமொழி டீமு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து தான் வசூல் பண்ணி அனுப்புவார். அவர் இருக்கும் போது இவனுக்கு என்னத்தான் வசூல் பண்ணாலும் அவருக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நடக்காது. ஆனால் கலைஞர் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பொறுப்பேற்றுலேருந்து தம்பி அப்போ உதயநிதிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் அப்போ அந்த விளையாட்டு பிள்ளையை அந்த பப்புக்கு சுற்றிக்கிட்டு அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருந்த டாப்பிக்கை கூப்பிட்டு வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து அவரை உட்கார வச்சு அழகு பார்த்து, ஏன்னா வேறு எவனே வந்துடக்கூடாது இல்லை உள்ள. நான் ஏற்கனவே வைகோ மாதிரி ஒரு ஆளை அனுபவிச்சிட்டோம். வைகோ மாதிரி ஒரு ஆளை அனுபவிச்சு தான் நம்ம வெளியே அனுப்பணும். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அனுப்பணும். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வெளியே அனுப்பணும். அந்த மாதிரி இன்னொருத்தர் யாராக வந்துடக்கூடாது இல்லை. அதனால் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வேலையை பார்க்கணும்னு சொல்லி தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருந்த கம்பெனி தான். இந்த சூழ்நிலையில் இந்த தம்பி உதயநிதி வந்ததுக்கு அப்புறம் தம்பி கூட சும்மா அந்த கிரிக்கெட் ஆடிந்தவன், வீடியோ கேம்ஸ் ஆடிந்தவன், அப்புறம் இந்த மாதிரி பப்புக்கு சுற்றிட்டு இருந்த பசங்களை தான் இந்த குரூப்பு, இந்த ரத்தீஷு, சர்வேஷ்குமார், அந்த சர்வேஷ் ராஜ், இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல ரத்தீஷுடைய அண்ணன், இப்படி ஜாலியாக அவங்க எப்படி வந்தாங்கன்னா இவங்க திருச்சி, இவங்க பேசிக் ஒர்க்கு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமாக இருந்தனால இவங்க பொறுப்பேற்றோன்னா இந்த சின்ன பசங்களுக்கு என்ன புத்தின்னு பார்த்தீங்கன்னு தெரியுது. இந்த வயசு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோணும். சிறு வயதில் ஒருத்தன் எடுத்தான்னு வச்சிங்களேன், எனக்கு இப்படி தான் நான் ஆகணும்னு முயற்சி இருப்பேன். நீ எதுவாக ஆகணும்னு நினைக்கிறாயோ அதுவாக மாறி விடுவான்னு சொன்ன விவேகானந்தர். அந்த மாதிரி இவங்க இந்த போதை குரூப்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு அதிகார வர்க்கம் கையில் கிடச்ச உடனே இவங்களுக்கு ஆட்டம் முடியல, தெரியல. இவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சின்ன சின்ன பசங்களாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி இல்லீகலாக பணங்களை சம்பாதிக்கிறதில்ல ரொம்ப வரக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் தான் இப்படி அங்கங்கே எல்லாத்தையும் இடத்த வாங்கி போடுறது, வீடு கட்டுறது, அதை பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காக இருந்தாலும் அவங்ககிட்ட இந்த சில்லறை வளர்த்துறது, அவங்ககிட்ட பேரம் பேசுகிறது, இப்படி பல விஷயங்களில் நைட்டு இவங்க நடத்துகிறதே வந்து மீட்டிங்கே வந்து 12 மணிக்கு மேலே தான், 11-12 மணிக்கு மேலே தான் இவங்க மீட்டிங்கே நடத்துவாங்க. அப்படியாப்பட்டவங்கள்ட்ட அதிகாரம் கிடச்சா என்ன பண்ணுவீங்க, பணங்கள் கிடச்சா என்ன பண்ணுவோம்? அப்போ இவங்களுடைய ஆசை வசனம் எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சினிமா கம்பெனியை ஆரம்பித்து இந்த சினிமா கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இந்த சர்வேஷன் காலையில் நான் எக்ஸ்தலத்தில் போட்டிருப்பேன். அவன் தான் வந்து இந்த யோகா மாஸ்டர் ஒருத்தர் தம்பி, அவரை தான் இப்போ இடி வளைக்கணும் முதல்ல. ஏன்னா அவன் தான் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டு கொடுத்தவங்க இந்த சர்வேஷன். யோகா மாஸ்டர் பேருக்கு தொழில், நடத்துறது எல்லாம் வேறு கில்மா வேலைகள். அப்படி வேலை பார்த்துட்டு இருந்த நபர்கள் தான் இப்போ மாதிரியான விஷயங்களை எப்படி அரசியல் பண்ண தெரியாமல் இந்த மாதிரி வந்து கொண்டு போய் எப்பவுமே திருட்டுத்தனம் பண்ணுறதுல திராவிட இயக்கத்தில் மாதிரி ஒருத்தனை எவனுமே பண்ண முடியாது திமுக மாதிரி. ஏன்னா விஞ்ஞான ரீதியாக வந்து திருடக்கூடியவனுங்க. அப்படியாப்பட்ட இடத்துல அந்த செட்டப்பில் இருந்து ஒருத்தன் இந்த சில்லறை பசங்க வந்த உடனே என்ன ஆகிடுச்சுன்னா, இப்படி தேவையில்லாமல் எங்கெங்கெல்லாம் கை கிடைக்குதோ அங்கங்கே கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இப்படி ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்றப்போ இவங்க யாருமே தடுக்காமல் அவங்களும் இவங்களை என்கரேஜ் பண்ணி வளர விடுறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு தேவையானது வேறு சில வேலைகளுங்க. உங்களுக்கு எல்லாருமே நினைக்கிற அந்த பணத்தை வச்சு எங்கெங்கேயோ எதிர்த்து சேர்க்குறான். மருமகனுடைய ரூட்டு வேறு, அது தொழில் ரீதியான விஷயங்களை செய்கிறது. சபரீசனை பொறுத்தவரையும் உதயநிதி தம்பிக்கு ஒன்றும் தெரியாது, ஜாலியாக தான் சொன்னேன். அரசியலே வந்து இழுத்து பிடிச்சி கூட்டு வந்து உட்கார வச்சு சேரில் உட்கார்றான்னா எப்படிங்க அவருக்கு தெரியும்? மக்களை பற்றி ஏதாவது சிந்திச்சிருந்தாங்கன்னா தெரியும். அவங்க அப்பாவுக்கே வந்து அந்த அரசியலுடைய பெரிய அனுபவம் ரீதியாக அவர் இருக்கலாம், 40 வருஷம் அனுபவம் இருக்கலாம், 50 வருஷம் அனுபவம் இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு விதமான அரசியல் பண்ணவர். அரசியல்னால் கூட இருக்க செட்டப்பை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை வச்சுட்டு வேலை பார்த்துருந்தவர். தம்பி கூட சேர்ந்த செட்டப் வந்து எல்லாம் தண்ணி அடிக்கிற குரூப்பு, போதை வஸ்துக்களை சாப்பிட்ற குரூப்பு. அந்த குரூப்புக்கு கையில் கிடச்சதுன்னா இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகைகள் மட்டும் இல்லை, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நடிகைகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட ஆரம்பிச்சிடறாங்க அந்த சர்வேஷன் மூலயமா. இந்த காலையில் ஒரு எக்ஸ்தரத்தில் போட்ட சர்வேஷன். அப்போது இவங்களுக்கு என்னென்னா, ஒருத்தங்கிட்ட அளவுக்கு மீறி பணம் கிடைக்கும் போது, அதிகாரத்தை கிடைக்கும் போது இவன் எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணி எவ்ரி டே இவனுங்க வந்து பார்ட்டி பண்ணுறது தான் இவனுக்கு வேலையே இருக்குது.
இந்த பார்ட்டியில் வந்து அப்போ ஏதாவது சில அமைச்சர்கள் வருவாங்க, சில ஏதாவது பேசணுன்னா, சார் ஏதாவது பார்க்க சொல்கிறேன் சார், என்னை வந்து கேட்டாங்க, இந்த டெண்டர் கேட்டாங்க அப்படின்னா உடனே இந்த பசங்களை போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இவனுக்கு ஈசிஆரில் கூத்தரிச்சிட்டு இருப்பானுங்க இந்த நடிகைகளோட. இந்த பராசக்தி படத்தில் வந்த நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் 50 லட்ச ரூபா பணம் வாங்கியிருந்த பொண்ணுங்க. அது 2 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்கானுங்க. இன்றைக்கி 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கானுங்க இவனுங்க ஒவ்வொருத்தையும். ஒவ்வொரு நடிகையும் 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு மொத்தமாக பணத்தை கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் கிஃப்ட்டு. இப்போ துபாயிலேருந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா மேக்கப்புக்கு செலவு பண்ணுங்க 1 கோடியோ 1.5 கோடி ரூபா மேக்கப் செட் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த பிள்ளைங்களுக்கு. ஏண்டா இங்கே இருக்கிற கட்சிக்காரன் கஷ்டப்பட்டு 10 வருஷம் ஆட்சி இல்லாமல் நாறிட்டு இருந்த காலகட்டத்தில் அவன் நிலத்தை விற்று, பூமியை விற்று, அதை விற்று, நகையை வச்சு, கொடி கட்டி, கூட்டம் போட்டு அவன் வந்து திமுக ஆட்சிக்கு வரும், நாங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுவோம், நீட்டை ஒழிப்போம், அதை வெங்காயத்தை ஒழிப்போம், நாங்கள் கொடுத்த 525 வாக்குறுதி கொடுத்து எனக்கு ஏதோ கொண்டு வந்தானுங்கன்னா, இந்த சில்லற பசங்கிட்ட ஆட்சியை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இவனுங்க வந்து இந்த பேன் இண்டியா மாமா பசங்க மாதிரி ஆயிட்டானுங்க. இப்போ அதான் உண்மை. ஏன் அதை வார்த்தையை சொல்கிறேன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு வந்த இயக்குங்க. அதனால் ஒன்றும் பெருசாக அந்த நாட்டு மக்களுக்கு செஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் செய்யலை. செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இவனுங்கிட்ட கொடுத்துட்டு இதை எங்கே சொல்லுவாங்க தெரியுமா? ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா தான் அந்த வலியும் வேதனையும் அந்த குடும்பத்துக்கு தெரியும். இவங்களுக்கு இந்த மாதிரியான சம்பாரித்த பணங்களெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு இதை மாதிரி ஆட்டம் போட்டு கூத்து நடத்திக்கிட்டு இது என்ன அரசியலா? இது என்ன ஆட்சி ஆகுது? சரி, இதில் வந்து இயக்குனர் விக்னேஸ்வரனுடைய பேரும் வருது. அவர்கிட்ட வந்து டான் பிக்சர்ஸுடைய ஓனர் ஆகாஷ் பாஸ்கர் அவர்கள் வந்து ஏடியாக ஒர்க் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் தானே. இதை வந்து விக்னேஸ்வரன் அவர்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இருக்குதா? இப்போது உங்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில வீடியோ பண்ண சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ப்ராஜெக்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே விக்னேஷ் சிவன் தான். அவர் சினிமா எடுத்து பிரபலமானதை விட அந்த செஸ் டோர்னமெண்ட் அவர் ஒரு தியாகி. என்னை பொறுத்தவரையும் விக்னேஷ் சிவன்லாம் வந்து ஒரு தியாகி. அவருடைய தொழில் வந்து பாவம் கஷ்டப்பட்டு வந்து இப்போ இன்றைக்கி இப்போ ஆஹா ஓஹோன்னு இருக்காருன்னா அது காரணம் அவர் பண்ண தியாகங்கள் தான். அதனால தான் இன்றைக்கி அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே அவங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே செய்தி ஒலிபரப்புத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க்காக இருந்தாலும் அந்த தியாகிகிட்ட தான் கொடுக்குறாங்க. இவர் அவங்ககிட்ட வேலை செஞ்சப்போ தான் அந்த ஆகாஷ், அதாவது ஆகாஷ் வந்து வேலைக்கு வந்த ஆள் தான். அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்திருந்தாலும் கூட அந்த குடும்பத்தோட உறவுகளில் இருந்ததுனால சரி இவன் வந்து படம் எடுக்கிறதுக்காக, ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, இப்போ நீங்கள் சின்ன கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு எதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு நடிகை. இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ நீங்கள் விஜயை கூட்டு நடிச்சு வச்சுக்கோங்கம்மா, நீங்களும் நானும் கம்பெனி ஆரம்பித்தா விஜய் வந்து நடிச்சிட்டு வரா, அஜித் வந்து நடிச்சிட்டு வரா. அப்போது இவங்களோட அதிகார வர்க்கம் கையில் இருக்குது. 30 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி 50 லட்சம் சம்பளம் வாங்கி அந்த பிள்ளைய வந்து 2 கோடி ரூபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா 3 வருஷம் போட்டு தான் அந்த ஏபிசின்னு ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இவனுங்க இந்த கும்பாலம் கூத்தெல்லாம் அடிக்கிறது. இந்த கம்பெனி வந்து முழுக்க திமுகவுடைய பினாமி, ரெட் ஜெயினுடைய பினாமி கம்பெனி தான். இது ஒன்றும் பெருசாக வந்து புதுசாக ஒன்று இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. இவங்க பணத்தை சேஃப்டி பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணுறானுங்க. அதிகபட்சம் பணம் வந்த உடனே இந்த ஆசைய நாயகிகளை கூப்பிட்டு வந்து கூத்தடிக்கிறதுக்கு, அதுக்கு பாருங்கள் இவனை தப்பிக்க வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸில் சில பேர் அவங்க வந்து சில அதிகார வர்க்கத்துக்கு மேற்படி வேலையை பார்த்து கொடுத்தானுங்க. இந்த புரோக்கர்களுக்கு இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் சில பேர் வந்து இந்த புரோக்கர் வேலையை பார்த்து கொடுத்துருக்கானுங்க. அப்போது எவனுமே வந்து ஒரிஜினலாக இல்லை, எல்லாம் புரோக்கருக்கு புரோக்கராக தான் இருக்கானுங்களே தவிர இந்த வேலை செய்கிறதுக்கு 4 ஆண்டு காலத்தில் என்ன பார்த்துருப்பீங்கன்னு நினச்சிருக்கீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். 6 மாதத்தில் ஆட்சி உட்காந்த உடனே பிடிஆர் பணம் இல்லைன்னு சொன்னால் தெரியுங்களா? 30,000 கோடி அடிச்சிட்டானுங்க இந்த 6 மாதத்துலன்னா. 4 ஆண்டு முடிஞ்சு 5 ஆண்டு துவங்கிடுச்சிங்க. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மாதமாக இருக்குதுங்க. இப்போ எத்தனை ஆயிரம் கோடி இவனுக்கு சம்பாரிச்சிருப்பானுங்க மட்டும் யோசிச்சு பாருங்கள். அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். அடடே, கஷ்டப்பட்டு மக்கள் இன்றைக்கும் சாதாரணமாக ஒரு பிரச்சனை, ரேஷன் கடையில் ஒரு பொருள் வாங்க முடியல, மின்சார பிரச்சனைகளில் வந்து இன்னைக்கு ஈபி பில் கட்ட முடியல, இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லை, தொழில் ரீதியாக வந்து அவன் போக முடியல. இன்றைக்கி இருக்கிற நீங்கள் வாகனம் வாங்குகிறேன், பஸ்ஸை வாங்குகிறேன், அதை வாங்குறேன்னு ஒழுகுற பஸ்ஸை தான் வச்சுட்டு இருக்கோம், ஓட்ட பஸ்ஸை தான் வச்சு சுற்றிட்டு இருக்கோம். அடிப்படையாக சாப்பாட்டுக்கே வழி இல்லாத தமிழ்நாட்டில், இன்னும் சொல்லப்போனால் சோமாலியா நாட்டில் இருக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி. ஆனால் மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி இவனுங்க கூத்தடிக்கிறதுக்கு, கும்மால் அடிக்கிறதுக்கு, இந்த நடிகையோட சொத்துறதுக்குமா வந்து இந்த 4 ஆண்டு ஆட்சி சாதனை. இதுதான் திராவிட ஆக்டின் சாதனை. இதுதான் ஒரிஜினலாகவே அவங்க ஒத்துக்கிற விஷயம். அதுதான். இது எங்கே போகுது நாடு, என்ன சூழ்நிலை நம்ம வாழ்கிறோம், எப்படி? அதான் சொன்னேன்,
அரசியல்வாதிகிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் அயோக்கியதனம் பண்ணால் கூட பரவாயில்ல, ஒரு ஏதோ எதிர்பார்ப்பான், மக்களுக்கு செய்யணும்னு நினைப்பான். இந்த மாமா பசங்கிட்ட இந்த ஆட்சியை கொடுத்துட்டு நம்ம 4 வருஷமாக நாறிட்டு இருக்கோமே, இதை விட அசிங்கம் எதாக இருக்கா நமக்கு? எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்கும். ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது அவ்வளோ கஷ்டங்க இன்றைக்கி. சார் இப்போ நிறைய இடி ரைட் நடக்க தான் செய்யுது, ஆனால் யாருமே பெருசாக கைது செய்யப்பட்டதோ இல்லை, எல்லாருமே கேட்டுக்கிட்ட பாஜக வந்து காழ்ப்புணர்ச்சியில் வந்து எங்கள் மேலே ஈடியை வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு திமுக சொல்கிறதோ, இவங்க யாருமே வந்து பெருசாக கைது செய்யப்படல. மக்களும் வந்து இன்றைக்கி ஒரு கரப்ஷன் நடக்கிறது எப்படி அவங்க நார்மலைஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி ரைடு தானே அப்படின்னு நார்மலைஸ் ஆகுறாங்க இல்லையா? நீங்கள் நார்த் இந்தியாவில் வந்து மணிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து பார்த்துருப்போம். இவங்க எப்போவுமே ஒரு விஷயம் கேளுங்க, இப்போ நாளைக்கு கிளம்புறாரா முதலமைச்சர் இங்கேருந்து டெல்லிக்கு, நம்ம வடிவேலு வெள்ளை கொடி தூக்கிட்டு போன மாதிரி தான் போகிறாங்க. அது உள்ளுக்குள்ளே வேலை நடக்கும். ஏன்னா கடந்த முறை கூட்டத்துக்கு போக மாட்டோம் புறக்கணிக்கிறேன்னு சொன்ன மாதாரி பசங்க தானேங்க அவனுங்க. இப்போ திடீர்னு கிளம்புறதுக்கான என்ன வேலை? கிளம்பி வந்துருச்சு இடி. நான் தான் திரும்ப சொன்னேன், எனக்கு இடி மேலாம் பெரிய நம்பிக்கைலாம் இல்லைங்க. இடி மேலேயே இன்கம் டேக்ஸ் மேலேயே எனக்கு எந்த இல்லை. நான் கடந்த முறை சொல்லியிருக்கேன், இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் இங்கே எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம் கடந்த முறை. இடி இப்போ என்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியும். ஏங்க இடியும் இவங்களும் வந்து இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்கன்னா, ஒரிஜினலாகவே இவங்களை கைது பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நிச்சயமாக வந்து இவங்க ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். இவனை தப்பிக்க வைக்கிறதே இடி 1 ஹவருக்கு முன்னாடி இன்டிமேஷன் கொடுத்துட்றான்ல. இன்டிமேஷன் கொடுத்தவொன்னா அதுக்கான வேலையை யார் பண்ணி கொடுக்குறா? இங்கே இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு கரெக்டான WMA வேலையை பண்ணி இங்கேருந்து இவனை பேக்கப் பண்ணி லண்டன் அனுப்புகிறானுங்க. எப்படி கைது பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் இப்போ இவ்வளோலாம் பேசுகிறோம்ல, நம்ம நாளைக்கு காலையில் ஸ்டாலின் கைது செய்யப்பட போகிறாரா, இல்லை அடுத்த 6 மாதம் பொறுத்து கைது செய்யப்பட போகிறாங்களா, இல்லை உதயநிதியை கைது செய்ய போகிறாங்களா? ஒன்றும் நடக்காது, எதுவுமே நடக்காது. எல்லாமே சில நேரங்களில் எதை யார் என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அதை செய்யறதுக்கு தான் இந்த புரோக்கர் பசங்களை கையில் வச்சுருக்கிறாங்க. அரசியல் என்பது அப்பழுக்கற்ற அரசியல் எல்லாம் காமராஜ் காலத்தோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த அரசியல் எல்லாம் எதுவும் அதையாவது ஓரளவுக்கு தகிச்சிட்டு போகலாம். எம்ஜிஆர் காலத்துலேயோ அல்லது வந்து கலைஞர் காலத்துலேயோ, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்துலேயோ, ஏன் எடப்பாடி அவர்கள் காலத்துலேயோ, ஏன் OPS அவர்கள் காலத்துலேயோ கூட நம்ம சகிச்சுட்டு கூட நம்ம வாழ்ந்துருக்கலாம். இந்த மாமா பசங்க தானுங்க இந்த ஆட்சி நடத்திட்டு இருக்கானுங்க. அசிங்கமாக இருக்கு இல்லையா நமக்கு? நம்ம எந்த சூழ்நிலை இருக்கணும்னு தெரியுமில்ல. தமிழ்நாடு இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை நம்ம பார்க்கவே இல்லைங்க. இப்போ கூட சொல்கிறேன், இந்த ஆட்சி மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியோ அதிமுகவோ மற்றும் கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் கூட திமுக கூட்டணி என்பது இன்றைக்கி பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்குது. அதிமுக எப்போது ஒற்றுமையாக சேர்ந்து அந்த 3 பேர் ஒன்றா சேர்றாங்களோ அப்போ தான் வந்து அதுக்கான பவர்ஃபுல்லாக இருக்கும். அது வரையும் அதிமுகவை ஒரு காலத்தில் அந்த அம்மையார் இருக்கும்போது வெல்லவே முடியல. இவர் எடப்பாடி வந்ததுக்கு பிறகு பெருசாக மாற்றம் வந்துடும்னா இல்லை ஆட்சி பிடிச்சிருவோமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நடக்காது. தமிழ்நாட்டில் இன்னும் சொல்கிறேன், இப்போ இந்த 4 ஆண்டு நாட்கள் நடக்கக்கூடிய நாசகரமான ஆட்சி நடந்துட்டு இருக்க மாதிரி இன்னும் மோசமான 26ல் நம்ம வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இதை விட விபரீதமான சம்பவங்களை தமிழ்நாட்டு மக்கள் அனுபவித்து தான் ஆகணும். வேறு இல்லை. ஓட்டு போட்டிங்கன்னா அப்படி தான் நடக்க போகுது. ஆனால் நம்ம தான் இந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுறானுங்க, 2 விதமாக பிரிச்சுட்டானுங்களே. ஒன்று நடிகளுக்கு கூத்தடிக்கிறது கொடுக்குறானுங்க, அவளுக்கு தேவையான விஷயங்களை பார்க்குறானுங்க. இன்னொன்று எப்படி இந்த மக்கள் தானே இவனுக்கு பிச்சை போட்டால் எப்படி இருந்தால் 2000 3000 கொடுத்துருந்தாலும் ஓட்டு போட்ட போகிறானுங்கன்ற நம்பிக்கையில் தான் இவனுங்க இன்றைக்கி வரையும் காலத்தை தள்ளிட்டு வரானுங்க. மக்கள் தான் ஒரு நல்ல தீர்வு சொல்லணும். சரி, எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பின்னமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.